ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுதுங்க. ஸ்கூல் ஓப்பன் ஆகிற டயத்தில் குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ரோல் சமோசா பண்ணி கொடுங்கங்க. ரொம்ப ஈஸியாட்டு ரொம்ப டேஸ்டியாட்டு இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்கூல் போய்ட்டு வந்தோன்னே என்ன சாப்பிட்லான்ட்டு வருவாங்க, அம்மா என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு கேட்டு வருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கங்க. மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேங்க. உருளைக்கிழங்கும் மைதாமாவும் வச்சு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் கோதுமை மாவுலையும் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம சமோசா மாதிரி பண்ண போகிறேன். ரோல் சமோசா பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்காங்க. சமோசா பண்ணதுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுல் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அகலமான பேசன் எடுத்துக்கோங்க. 200 கிராம் மைதா மாவுங்க. 200 கிராம் மைதா மாவு, அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் ஓமங்க. ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவுங்க. அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 குழிக்கரண்டி ஆட் பண்ண போகிறேன். ஸ்பூன்னா ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. உப்பு போட்டுக்கலாம். மாவுக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி நல்லா பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இப்படியே பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா மாவு வந்து சாஃப்டாயிரும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் வருங்க. நல்லா பேசைய நம்மளுக்கு வந்து நல்ல மாவு சாஃப்டாயிருச்சு. இந்த மாதிரி நம்ம உருட்டி பிடிக்கிற அளவுக்கு வரணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரணுங்க. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணுங்க. ஊற்றி ரொம்ப தண்ணி எடுக்காது. இதுக்கு வந்து ரொம்ப திக்காக தான் பிசையணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெய் 2 குழிக்கரண்டி ஊற்றிருக்கோம். அதனால் தண்ணி அந்த அளவுக்கு நிறைய தேவைப்படாது. கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து ரோல் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி தொளிச்சு விரவி விடணும். நம்ம இந்த அளவுக்கு தண்ணி போதுங்க. நம்ம அழுத்தி பிசையும் போது உங்களுக்கு திக்காக கிடச்சிரும். இந்த அளவுக்கு வரணுங்க. இந்த அளவுக்கு வந்தால் தான் நமக்கு ரோல் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறம் அப்புறமேட்டு நம்ம பிசையணுங்க. 2வது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 1 2 பிசைஞ்சு ஊற வச்சிடணும். ஒரு 1/2 hour ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு மசாலா எடுத்துக்கலாம். ஊறட்டுங்க. 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்காங்க. இதை தோலை நீக்கி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டு எடுங்க. நல்லா வெந்துடுங்க. நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி தோலை நீக்கி எடுத்துட்டு நம்ம துருவி எடுக்கணுங்க. உருளைக்கிழங்கு நல்லா உரித்து எடுத்தாச்சு. இப்போ துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடியை கண்ணில் வச்சு துருவி எடுத்துக்கணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி பொடியை கண்ணில் வச்சு துருவினீங்கன்னா உங்களுக்கு பொடி சாப்பிடும். இதை வந்து துருவி எடுத்துக்கலாம். நல்லா சூடாக இருக்குங்க.
மாதிரி இன்னொரு உருளைக்கிழங்கையும் துருவி எடுத்துக்கலாம். இல்லைங்களா, இந்த மாதிரி பொடியை கண்ணில் வச்சு துருவிடணும். இதையும் துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. கட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு ரோல் பண்ணதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி துருவி எடுத்துடலாம். இப்போ ஏதோ ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். ஜீரக பொடிங்க, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி. அப்புறமா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். 2 உருளைக்கிழங்கு அதுக்கு தகுந்தபடி எடுத்துருக்கேன். இங்கே உங்களுக்கு உருளைக்கிழங்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் வரமிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். நம்ம மிளகாய் போட போகிறோம், அதனால் வரமிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாங்க பொடிசாக கட் பண்ணுங்க. அப்புறமா மல்லித்தழை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா கஸ்தூரி மேத்திங்க, இதை போடுங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பிசைஞ்சிருங்க. கட்டி எதுவும் இல்லாத நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சிடணும். இப்போ மாவு வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து 1/2 hour ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பிசைஞ்சு 2-3 பீஸாட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்துருங்க. நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்கிற அளவுக்கு சப்பாத்தி கட்ட அளவுக்கு வரணுங்க. அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு மாவு எடுத்தாச்சு. இப்போ இதை மிச்சம் இருக்க மாவை காயாத அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் தடவிடலாம். கட்டையில் ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு தூவக்கூடாது. மாவு தூவினா நம்ம ரோல் பண்ணும்போது விட்டுருங்க. அதனால் மாவு ஆட் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு மாவு திக்காகவும் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ரோல் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கெலாம் தேய்ப்போம் பாருங்கள், அதோட கொஞ்சம் நைஸாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக தேய்க்காண்டாம். சப்பாத்தி கட்ட அளவுக்கு தேய்ச்சி எடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்கிடணும். நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பிளேட்டை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டை கவுத்தி போட்டு ஓரத்துலலாம் வளைஞ்சி நெளிஞ்சிருக்கு பாருங்க, அதெல்லாம் எடுத்துடலாம். நம்ம ரவுண்டாக வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டுருங்க. இந்த மாதிரி ஓரத்தில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மிச்சம் இருக்க மாவை எடுத்துடணுங்க. சரிங்களா, இந்த மாதிரி எடுத்துடணும். எடுத்தாச்சு. நடுசில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் வச்சுக்கோங்க. நடுசில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வந்து ஆட் பண்ணக்கூடாதுங்க. அதுக்காண்டி இந்த ஒரு பவுலில் வந்து கவுத்தி போட்டுக்கோங்க. எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு உருளைக்கிழங்க தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. தின்னமாக தேய்க்காதீங்க, நைஸாக இருக்கணும். அப்படின்னா உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து கிடைக்குங்க. தின்னமாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு நேரம் ஆகும், மேலே கருகிரும், உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால் மேலே கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு எடுக்கணுன்னா நைஸாக தேய்ச்சிக்கணுங்க. மொத்தமாக வரக்கூடாது. இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி நல்ல ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே உள்ள பவுல் எடுத்துகிட்டு
இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு 4 பீஸாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அப்புறமாட்டு விட குறுக்க கட் பண்ணணுங்க. சின்ன சின்ன ரோலாக எடுக்கணும். நம்ம குட்டி சமோசா தான் பண்ண போகிறோம், ரோல் சமோசா. அதனால் குறுக்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இதை வந்து ரோல் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து மாவை நம்ம இப்படி எடுத்துகிட்டு கொஞ்சம் இழுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. நமக்கு வந்து ரோல் பண்ணும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரோல் மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு மடக்கி விடுங்க. ஓரத்தில் இருக்கிறத நம்ம தட்டி விட்டுறணுங்க. அது இல்லாட்டி நம்ம நடு சென்டரில் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணோம்னா நல்ல ஸ்டிப் ஆயிரும். இந்த மாதிரி தண்ணி தொட்டு வச்சுக்கோங்க. அது இல்லாட்டி நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிந்து வந்துடுங்க. அதனால் இந்த மாதிரி தண்ணி தொட்டு வச்சிங்கன்னா நமக்கு நல்ல ஸ்டிப்பாக பிடிச்சிக்கிடும். லைட்டாக இந்த மாதிரி ஓரத்தில் இழுத்துட்டு அப்படியே ரோல் மாதிரி உருட்டிடணுங்க. பார்த்தீங்களா? ஓரத்தில் இருக்கிறத நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு பிரிந்து வராது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கணுங்க. கஸ்தூரி மேத்திலாம் போட்டுக்கனால வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஓரத்தில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்டிப்பாக பிடிச்சிக்கிடுங்க. அதே மாதிரி மினிலையும் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கணும். ரோல் சமோசா ரெடிங்க. ரொம்ப ஈஸி பண்ணுறது. 2 உருளைக்கிழங்கும் 1 கப்பு மைதா மாவு இருந்தால் போதும். இதுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவுலேயும் பண்ணலாம், மைதா மாவுலேயும் பண்ணலாங்க. இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் தேய்ச்சி பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே. எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. பார்த்தீங்களா? சூப்பராக கிடச்சிருக்கு. இப்போ எண்ணெயை நம்ம ஹீட் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக கிடச்சிருக்குங்க. எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா ஹீட் ஆகக்கூடாது. ஓரளவுக்கு ஹீட் ஆனோன்னே நம்ம போட ஆரம்பிச்சிடணுங்க. அடுப்பை லோவில் வைக்காதீங்க, மீடியத்தோடு கொஞ்சம் கூட வைங்க. அப்போ தான் சீக்கிரம் வெந்து கிடைக்கும் உங்களுக்கு. நிறைய போட்டிங்கன்னா ஃபுல் ஃபிலிமில் வச்சுருங்க. நான் நிறைய போட்டிருக்கேன். 2 கடையாட்டு புறத்தையும் போட்டாங்க. கொஞ்சம் நேரம் வெந்த உடனே நம்ம திருப்பி கொடுத்துக்கணும். அப்படியே திருப்பி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒன்று போல் வெந்து வந்துடுங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வேக வச்சு நம்ம எடுத்தோம்னா அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா மொறுன்னு. இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான ரோல் சமோசா ரெடி. சமோசாவுக்கு மடக்கிறதுக்கு வராதவங்களாம் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ மிச்சம் இருக்கிறதையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியாச்சுங்க. அதுக்கு சாஸ் வச்சு முக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. ஸ்கூல் போய்ட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. எவ்வளோ மொறுப்பாக இருக்குது பாருங்கள். உள்ளுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், மேலே வந்து நல்லா மொறுன்னு இருக்குங்க. சூப்பராக கிடச்சிருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும்.